வணக்கம் கருதி. அதாவது கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதி மக்களவை உறுப்பினராக இருந்தவர் பிரஜ்வல். இவர் தற்போது பாஜக மற்றும் ஜேடிஎஸ் கூட்டணி வேட்பாளராக களத்தில் உள்ள இறங்கியுள்ளார். தேர்தல் முடிவுக்காக காத்திருக்கிறார். இந்த நிலையில் இவர் மீது சிக்கிய பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகாமல் தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் இவர் தலைமறைவாக உள்ளது குறித்து இவ்வளவு தினங்களாக கடந்த 2-3 வாரங்களாக பேசாமல் அமைதியாக இருந்த அவரது தாத்தாவும் முன்னாள் பாரத பிரதமருமான தேவேகவுடா இன்றைய தினம் உருக்கமான ஒரு கடிதத்தை வெளியிட்டுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் கூறியுள்ள தகவல்கள் என்னவென்றால், அதாவது கடந்த மே 18ஆம் தேதி நான் கோவிலுக்கு புறப்பட்ட போது பிரஜ்வல் ரேவண்ணாவை பற்றி பேசினேன். எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் எனது சகாக்களுக்கும் என் நண்பர்கள் எனது கட்சி தொண்டர்கள் ஏற்படுத்திய அதிர்ச்சி மற்றும் வேதனையிலிருந்து மீள எனக்கு சிறிது காலம் பிடித்தது. அதனால் நான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தேன். தற்போது அவர், அதாவது பிரஜ்வல் சட்டப்படி குற்றவாளி என்றால் ஏற்கனவே அவர் நான் தெளிவுபடுத்தபடி அவர் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். உடனடியாக அவர் இந்த முடிவை மாற்றிவிட்டு, தலைமறைவாக உள்ள முடிவை மாற்றிவிட்டு உடனடியாக நேரடியாக இந்தியாவுக்கு போலீஸ் அதிகாரிகள் முன்பு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். ஒருவேளை அவர் தவறு செய்யவில்லை என்றால் அவர் தப்பிக்க சட்டத்தில் இடம் உள்ளது. தவறு செய்திருந்தால் அவருக்கு தக்க தண்டனையும் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். மொத்தத்தில் தன் குடும்பத்தினரின் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம் என்று தன் பேரனான பிரஜ்வலை எச்சரிக்கிறார். இந்த எச்சரிக்கை பொருட்படுத்தி உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் முன்பு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். ஒருவேளை ஆஜராக தவறினால் என் கோபத்துக்கும் ஆளாக நேரிடும் என்று தேவேகவுடா உருக்கமான தன் கடிதத்தில் விவரமாக சில தகவல்களை வெளியிட்டுள்ளார். அதேபோல் தன் கட்சி தொண்டர்கள், தனது கட்சி குடும்பத்தினர் அனைவருமே இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளோம். எனவே உடனடியாக விசாரணைக்கு ஆஜராகி தன் மீதுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலை கொடுத்து, ஒருவேளை தவறு செய்யவில்லை என்றால் தப்பிக்கவும் வழி உள்ளது, சட்டத்தில் இடம் உள்ளது, அதை நிரூபிக்க வேண்டும். அதற்காக உடனடியாக அந்த போலீஸ் அதிகாரிகள் முன்பு ஆஜராகுமாறு பிரஜ்வலுக்கு ஒரு உருக்கமான 2 பக்க கடிதத்தை தேவேகவுடா இன்றைய தினம் எழுதியுள்ளார். அதாவது, என் மௌனத்திற்கு இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த என் கட்சி தொண்டர்களின் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. மீண்டும் அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டும். அதனால் உடனடியாக பிரஜ்வல் எங்கிருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் முன்பு உடனடியாக ஆஜராக வேண்டும் என்று உருக்கமான தன் கடிதத்தில் கடைசியாக சில விவரங்களை வெளியிட்டு அந்த கடிதத்தை இன்றைய தினம் பெங்களூரில் தேவேகவுடா அந்த கடிதத்தின் 2 பக்கங்களை வெளியிட்டுள்ளார்.